ஹாய் குஞ்சான்ஸ். குண்டு போயிட்டு ஃபிட்டு போய் சேலஞ்சில் இது நாள் 34 FT விண்டர் ஆர்க் சீரிஸ். அதிகாலை 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் மூஞ்சி அலம்பிட்டு பச்சை தண்ணி பறிக்கிட்டு நம்மளோட புது நீ பாண்டை வேறு காணோம். சரி அவசரத்துக்கு வேறு எதுவும் கிடைக்கலான்ட்டு இது பழைய நீ பாண்டே எடுத்து மாட்டிட்டேன். சாக்ஸ் போட போனால் தான் காலுக்குள்ளே கல் போதுன்னு சொல்லிட்டு எனக்கு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சாரி கேஸ், லாஸ்ட் வீடியோவில் கேபர் வாசிக்கு கபேர் வாசிக்குன்னு சொல்லிட்டேனாமா. அது அப்பத்துலேருந்து கபேர்னு படித்து பழகிட்டேன். அதனால தான் அப்புறம் நான் பிளாக் பழம் பரட்டிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். நமக்கு முன்னாடியே நம்ம டாங்கி நம்பர்களை வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏழுமலை படத்தில் வர அர்ஜுன் மாதிரி முடிய கோதி இருக்கிற அந்த 4 முடியும் கொட்ட போகுது. இவன் வேற கண்ணு முன்னாடி வந்து கியூட்டா பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பேர் வச்சிருவோம், வீஸ்லி. வீஸ்லிக்கு காலையில் அம்மப்பா கூட ஓடி பிடிச்சி விளையாட்டு வேற இதுல வீஸ்லியோட சித்தி யோகராணிக்கும் பக்கத்து வீட்டு நாய்சேகருக்கும் ரொம்ப நாள் சீக்கிரம் லவ் போல. பாவம் இதை சண்டையாட்டுருக்கு லவர்ஸ்குள்ள. காலையில் தேவையில்லாமல் 1 லிட்டர் தண்ணி மடக்கு குடிச்சிட்டேன். 1க்கு 3 டைம் தேவையில்லாமல் 1க்கு வந்துருச்சு. நான் எல்லாம் அளவுக்கு அதிகமாக தின்னு அதை குறைக்க முடியாமல் இப்போ குறைக்கிறதுக்காக நடந்துட்டு இருக்கேன். ஆனால் இவங்க காலங்காத்தாலே தான் திங்க போகிற சாப்பாட்டுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். மழையினால சூரிய மாமா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா வராரு. முடிச்சிட்டேன் கைஸ். 5:30 ஸ்டார்ட் பண்ணேன். நான் டைம் இஸ் 7:30. 1.5 hours வாக்கிங், 30 minutes வாக்கிங். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். போதும், சாயங்காலம் பார்த்துக்கலாம். அப்புறம் பிளாக் பழம் பரட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மூஞ்சில் அளவுக்கு அதிகமான ஸ்வெட்டை பார்க்கும்போது ரீபர்த் எடுத்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 5 மினிட் அக்கடான்னு ரெஸ்ட்டை போட்டுட்டு பல்ல விளக்கிட்டு எதனா தூக்குச்சடையில் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறீங்களா? பிரியாணியில் வே ப்ரோட்டீன். இந்த இந்தியாவிலே தூக்குச்சடையில் வே ப்ரோட்டீன் வச்ச ஒரே ஆள் நான் தான். நம்ம பிளாக் பால் வேறு அடிக்கடி குறைச்சி கொடுத்துட்டே இருக்கா. அதனால அவளுக்கு ஒரு சக்காலத்தை ரெடி பண்ணிட்டேன். நம்ம மெக்கானிக் அண்ணாட்ட கேட்டிருக்கேன். கண்டிஷனில் ஓகே இருந்தால் ஃபினான்ஸ் போட்டு வண்டி எடுத்துட வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்கு அவளையும் வெளியே இவளையும் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் என்ன, சிக்கனு தயிர் பழங்கள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கொய்யாக்குள்ள இருக்க கொட்டை, இவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போகிறான். வந்த சிக்கன் அறுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு சரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு வந்து உட்காந்தா மாமியார் பொண்டாட்டி சேர்ந்து புருஷனை தொந்தரவு பண்ணுற மாதிரி இந்த திராட்சை தோலை கொட்டையும் சேர்ந்து பல்ல ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. அடுத்து எமர்ஜென்சி ரேபிடோ சர்வீஸ். அப்பாவோட வண்டி பிரேக் டவுன் ஆகிருச்சாமா. போயிட்டு அப்பாவை மெக்கானிக் ஷாப்பில் விட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கேலரி என்பது வாழ்க்கையில் தெரியறதுக்கு முன்னாடி சாப்பாடு அள்ளி தின்னுட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொரு பொருக்கையும் அளந்தா சாப்பிட்றேன். அப்புறம் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி சிக்கனை ரசிச்சு சாப்பிட முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மணி வாக்கில் வேலையை முடிச்சுட்டு அப்பாடா இனிமேல் 2 நாளைக்கு இதோட தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சோபாவில் வந்து ஜம்முன்னு படுத்தா கிரிங்னு ஒரு ஃபோனு. யாருன்னு பார்த்தா டிஎல் ஃபோன் பண்ணுறாரு. முக்கியமான ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்டா, நீ தானே எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. டிஎல் வேற ரொம்ப நல்லவர், நமக்கு வேண்டப்பட்டவர். சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிட்டேன். ஃப்ரைடே லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணுற வழி இருக்கே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வேலை விட்டு நிற்கும் போது இதுக்கப்புறம் நான் வேலை பண்ணக்கூடாது தான் நினச்சிருக்கேன். எனக்கு இந்த மீடியா வீடியோஸ் போகிறது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பண்ணுறது, பூவாக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காணம் தேடிட்டு இருந்த நீ பேண்டு நம்ம மாடியில் இருக்க ட்ரங்க் பெட்டிக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் நீ பாண்டை மாட்டிட்டு வாக்கிங் போயிட்டு ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அவர் பேசிட்டு வீடியோவில் வரீங்களா கேட்டதுக்கு நான் வரல, என் பைக் வேணா காட்ட அப்படிங்கிறாரு. இந்த பணக்காரன் வாங்கி இருக்கீங்களே, திருடங்களெல்லாம் விட்டு நம்ம மாதிரி அப்பா வேலைங்களை தான் பிடிச்சி குலைக்கும் கடிக்கும் எல்லாம் பண்ணோம். அப்புறம் அவருக்கு மெடிக்கல் ஏதோ மாத்திரை வாங்கணுமா, போய் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு மேட்டுப்படத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ரோமிங் விட்டுட்டு இருந்தோம். ரோமிங் விட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்படியே வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டேன். பாய், கொஞ்சம் லவ் யூ. நாளைக்கு